என்னம்மா வெங்காயம்லாம் அரிஞ்சாகுதா? ஆமாம் ஆமாம். இங்கே பாருங்க தடப்படலாம் பண்ணி ஆகுதுங்க வடை. கடல வடை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இங்கே பாருங்க நைஸாக அரிஞ்சு வச்சாச்சு வெங்காயத்தை. இங்கே பாருங்க முழுசு முழுசாகவே சில கடலப்பருப்பு கிடக்குமா? முழுசு முழுசாக தான் இருக்கணும் கொஞ்சம். அப்போ தான் நல்லாயிருக்கும் கடிக்கா. ஆமாம். கொத்தமல்லி தழை போடுமா, கருவேப்பிலை போடுமா. இஞ்சி அப்போ வாசத்துக்கா? வாசத்துக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கா? அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு கடலப்பருப்பு வடை தான் தட்ட போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். என்னம்மா கடலப்பருப்புலாம் ரெடி பண்ணியாச்சா இல்லையா? ஊற வச்சுட்டேன், நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சாச்சா? ஊற வச்சாச்சு. இப்போ என்னம்மா பண்ணும்? இப்போ போய் அலசிட்டு மிக்சியில் கொடுத்து அரைக்கணும். அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கணும். சரிம்மா, இவ்வளோ வேலை இருக்கா? ஆமாம். நல்லா மொறு மொறுன்னு கடல வடையா? ஆமாம். இன்னைக்கு சரிம்மா, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். வாம்மா. என்ன கடலப்பருப்பு நல்லா ஊறிட்டு? நல்லா ஊறிடுச்சு. இப்போ அலசிடுமாம்மா? அலசிடும். அலசுமா. இங்கே பாருங்க எப்படி நெத்து நெத்தாக இருக்குங்க. தண்ணியிலே பார்த்தாலே அழகாக தெரியுது. அம்மா இது எத்தனை வடை சொல்லலாமா? இல்லையா? இதெல்லாம் ஒரு 20 வடை தட்டலாம். சரிம்மா. பெருசாக தட்டினா 10 தட்டலாம். இப்போ அலசிட்டு போயிடுமாம்மா? பாருங்க நல்லா அலசிட்டு போய் அரைச்சிட வேண்டியதுதான். அலசியாச்சு, இதோட மிக்சியில் அரைக்க போகிறோம். ஆமாங்க. இங்கே பாருங்க போதுமாம்மா? போதும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு ஆமாம். அடுத்தது வெங்காயம்லாம் அரிஞ்சிட வேண்டியதான். ஆமாம். அடுத்து என்னம்மா போடணும்? கொஞ்சம் பெருஞ்சிரும் போடுமா. போட்டாச்சு. இதோட அப்படியே மூடிட வேண்டியதான். பூண்டு பண்ணி. பூண்டு வேறு போடணுமா? ஆமாம். போடுமா. பாருங்க. அம்மா ஓ என்ன கடலப்பருப்புலாம் அரைச்சாச்சா இல்லையா? கடலப்பருப்பு அரைச்சாச்சு, இதோட வெங்காயம் அரிகிறேன். ஆமாங்க. இந்த பாருங்க வெங்காயம் அரிஞ்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குங்க. இதை அரிஞ்சு வச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் கடலப்பருப்பு எப்படி கொரன்னு சூப்பராக அரைச்சிருக்காங்க. இது போதுமாம்மா? போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி எல்லாத்தையும் அரிஞ்சிக்க வேண்டியதான். பச்சை மிளகாவும் போடணுமாம்மா நிறையா? பச்சை மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சிங்க வாசத்துக்கு. வெங்காயம்லாம் அரிஞ்சிட்டேன். இங்கே பாருங்கள். இந்த பாருங்கள் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இதோட கொட்டி உப்பெல்லாம் போட்டு கிளறிடுவோம். கொட்டுமா. இங்கே பாருங்க முழுசு முழுசாகவே சில கடலப்பருப்பு கிடக்குமா? முழுசு முழுசாக தான் இருக்கணும் கொஞ்சம். அப்போ தான் நல்லாயிருக்கும் கடிக்கா. ஆமாம். அள்ளி வச்சாச்சுங்க. என்ன கடலப்பருப்புலாம் அள்ளி கொட்டியாச்சா இல்லையா? கொட்டியாச்சு. இப்போ அடுத்து என்னம்மா பண்ணணும்? வெங்காயம்லாம் போடணும். போடுமா. பாருங்கள் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டுடணும். ஆமாம். வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை போடுமா. கருவேப்பிலை போடுமா. இஞ்சி அப்போ வாசத்துக்கா? வாசத்துக்கு. பச்சை மிளகாய் காரத்துக்கா? காரத்துக்கு. இதோட உப்பு போட்டுருவோம். போடுமா. அப்படியே கிளறிட வேண்டியதான். கிளறிட வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஆமாம். அம்மா ஓ இது நல்லா மிக்ஸ் பண்ணி இது எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். எண்ணெயில் போட்டு தட்டி போட வேண்டியதான். முடிஞ்சிடலாம். முடிஞ்சு. உப்பு கரெக்டாக இருக்குமாம்மா? உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போவே நல்லா வாசமாக இருக்குமா. இந்த டீ கடை வடை வாசம் வருது. என்ன எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிஞ்சிட்டா? முடிஞ்சிடுச்சு. இப்போ என்னம்மா பண்ணோம்? அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். போடுமா.
சின்ன எண்ணெய் சட்டியா? ஆமாம். ஆமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது. வாழை இலை மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. எண்ணெயை ஊற்றிட வேண்டியதான். ஊற்றுமா? நல்லா பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சிங்க. எண்ணெயை ஊற்றிடுவோம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சா? காஞ்சிடுச்சு நல்லா. இங்கே பாருங்க, வடைக்கு நல்லா மாவு எடுத்தாச்சுங்க. ஒரு கை போதுமா? போதும் போதும். சின்ன சின்னதாக தான் தட்ட போகிறோம். சின்ன எண்ணெய் சட்டி, அதனால் சின்னதாக தட்ட போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா தட்டி போட்டுடலாமாம்மா? போட்டுடலாம். போடுமா? கொந்தளிக்குது இந்த வெயிலுக்கு. ஆமாம். இங்கே அடுத்தது அப்படியே உருண்டையாக போட்டால் என்னம்மா ஆகும்? உருண்டை குழம்பு வச்சிட வேண்டியதான். ஆமாங்க. இந்த மாதிரி ஒரு 5 வடை 5 போடலாமா 4 போடலாமா? 4 போடலாம். அம்மா, ஓ, என்ன வடை வெந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. இங்கே பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லா செவேர்னு இருக்கேன். ஆமாம், நல்லா இருக்குமா. பெட்டி விட்டுலாம் முடிச்சிட்டா? முடிஞ்சிடுச்சு. இதோட எடுத்துடலாமா? எடுத்துடலாம். எடுமா. இங்கே பாருங்க, அது கடையில் எப்படி இருக்குமோ அதுமாரியே இருக்குங்க. அந்த பாருங்க, எண்ணெய் நல்லா வடியணும். போட்டுடலாமா? போட்டுடலாம். போடுமா. இங்கே பாருங்க, சவுண்டை பாருங்க எப்படி இருக்குது. என்ன ஒரு நடை எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. 2வது நடையா? ஆமாம். போட்டுருமா? போட்டுருவோம். போட்டாச்சுங்க. இந்த பாருங்க, அப்படியே இந்த மாதிரியே அப்படியே போட வேண்டியதுதான் எல்லா வடையும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க வடை. கடல பருப்பு அப்படியே முழுசாக இருக்குங்க. அது சாப்பிட்றப்ப அப்படியே கடம்னா சவுண்டு இருக்குது. சூப்பராக இருக்கும். இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. வந்துருச்சு. ஆமாங்க. பார்த்தீங்கன்னா 2வது நடை எப்படி இருக்கு பாருங்க. நல்லா பற்றி விட்டாச்சு. இதையும் எடுத்துருமா? எடுத்துரும். எடுமா. அது எப்படி இருக்கு பாருங்க. நல்லா அப்படியே செவேன்னு சேர்ந்துருச்சுமா. ஆமாம். போட்டுருமா? போட்டுரும். போடுமா. இங்கே பாருங்க, இப்படி சவுண்டு தாங்க அழகாக இருக்குது. என்ன வடையெல்லாம் சுட்டு முடிச்சிட்டா? சுட்டு முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. கடல வடை அப்படியே செவேர்னு இருக்குல்லம்மா. ஆமாம். அந்த கடலப்பருப்பு தாம்மா முழுசாக அழகாக இருக்கேன். மரம் அம்மா, ஓ, அப்படியே ஒன்று உடமா. இங்கே பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்க. செம்மையாக வந்திருக்குல்லம்மா. ஆமாம். அப்படியே சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு எங்கள் வீட்டில். செம்ம அழகாக இருக்குங்க பார்க்குறது. பாருங்கள், ஒரு செடிக்கு எவ்வளோ பூ பாருங்க. செம்ம மொக்கு வர வச்சுருக்கு. நல்லா வாசமாகவும் இருக்குங்க.